ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வில்லேஜ் டைப்ல தக்காளி கடைசல். அது பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், ஆனால் வந்து குயிக்காக பண்ணிடலாம், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு 10 தக்காளி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ எடுத்துக்கலாம். நான் கழுவி வச்சிருக்கேன். இப்போ இந்த தக்காளியை எடுத்து பின்னாடி பக்கம் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டுட்டோம்னா வேக வைக்கும் போது நமக்கு உறிஞ்சி வரும். ஈஸியாக நம்ம தோல் உரிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம இந்த தக்காளி எடுத்து போட்டுடலாம். இப்போ இந்த தக்காளி ஒரு 3 நிமிஷம் வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஆற வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஆறிடுச்சு பாருங்க. இப்போ இப்படி நம்ம உரிச்சோம்னா தோல் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா தக்காளியும் உரிச்சிக்கலாம். தோலை உரிச்சிட்டு பாருங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். பாருங்க, நான் மண் சட்டி வச்சிருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, நான் 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதில் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் நான் 2 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். காத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுடலாம். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி வச்சிருக்கேன். இது பச்சை மிளகா காரம் கம்மினாலும் 2 போட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நான் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். பாருங்க, தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு மத்து வச்சு கடைஞ்சி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, தக்காளி கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். சூப்பரான தக்காளி கடைசல் ரெடிங்க. இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.